நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இப்ப உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கல்யாணம் நடக்காத. ஏதாவது பேசு பிரியா. நீ எதுக்காக அமைதியா இருக்க? இதை கேட்டதும் உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் கேள்வியை புரிஞ்சுக்க முடியுது. என்ன நம்ப பிரியா, நான் இந்த கல்யாணத்தை எதுக்காக நிறுத்துறேன்னா, இதுலதான் எல்லாரோட நன்மையும் இருக்கு. நீ என் வீட்டுல நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. உன்னோட கடந்த காலம் என் வீட்டு மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கையே அது பாழாக்கி விட்டுடும். நான் நிச்சயமா அதை நடக்க விட மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா ஆதித்யா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு தெரியும். ஆனா பிரியா, அவனை நான் எப்படியாவது சமாளிச்சுக்குவேன். இதனால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னால அதை சமாளிக்கவும் முடியாது. அதை விட இதுதான் நல்லது. நீ இந்த சம்பந்தத்தை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு பிரியா. மறந்துடு. பிரியா, ஆதித்யா, நீயா? என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா செய்யற நீ? அம்மா, இவ்வளவு நாளா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னை விட இந்த கல்யாணத்தினால நீதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சம்மா. உனக்கு தெரியும் இல்ல பிரியாவை நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்னு. ஆனா நீ என் எல்லா சந்தோஷத்திலயும் மண்ணள்ளி போட்டுட்டமா. நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாமா? ஏன் இப்படி பண்ணமா? ஆதித்யா, அது பிரியாவோட கடந்த காலத்தாலதான். அவருடைய கடந்த காலம் நம்ம வீடு, நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துரும் இல்லையா? ஆமா ஆமா, உனக்கு பிரியாவால இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆரம்பத்துல எதுக்காக ஒத்துக்கிட்ட? எதுக்காக நாடகம் ஆடின? ஆதித்யா, மெதுவா மெதுவா பேசி, யாராவது கேட்டு போறாங்க. உனக்கு மத்தவங்க கேட்டுருவாங்களேன்ற பயம். ஆனா உன் பையனோட வாழ்க்கை முக்கியம் இல்லையாமா உனக்கு? ஆதித்யா, ஆதித்யா, நான் சொல்றது கேளு, கொஞ்சம் புரிஞ்சுக்க. எப்ப உன்னால என்னையும் என் எண்ணத்தையும் புரிஞ்சுக்க முடியலையோ, நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. நான் முதல்ல எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்றேன். அப்பாவால தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். அப்பாவால மட்டும்தான் என் கல்யாணத்தை நடத்த முடியுமா? வேண்டாம் ஆதித்யா, நான் சொல்றது கேளுப்பா. அம்மா, என்ன போக விடு, தடுக்காத. வேண்டாம் ஆதித்யா, ஆதித்யா நில்லு. ஆதி, நீ எங்க என்ன பண்ற? டேய் பைத்தியக்காரா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே கூடாது. நான் ஒரு தடவை பிரியாவை பார்க்கலான்னு வந்தேன். ஒரு தடவையா? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா நீ அவளை ஒரு நிமிஷம் கூட பிரியவே மாட்டேன்னு.
வாழ்க்கை பூரா என் பிரியவை தனியா விட மாட்டேன் சித்தி. என்ன நடந்தாலும் சரி. அட, என்னாச்சு அவனுக்கு? ஒருவேளை நான் பேசினதுனால அவனுக்கு கோவம் எல்லாம் எதுவும் இல்லையே. நான் போய் சமாதானப்படுத்துறேன். உத்ரா, நீ ஒண்ணும் போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இரு, நான் பாத்துக்கிறேன். சம்பந்தியம்மா, நீங்க எங்க போறீங்க? மருதாணி போட்டதுக்கு அப்புறம் போங்க. இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்க வெளியே போற விஷயத்த மறந்துருங்க. இன்னைக்கு சடங்கு நாள். உங்களுக்கு மருதாணி போடாம நான் இங்கிருந்து உங்களை அனுப்பவே மாட்டேன். இல்ல, அது லதா, அந்த மருதாணி எடுத்துட்டு வா. Dad? 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 ஆதித்யா, என்ன விஷயம்ப்பா? ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு, சும்மா சொல்லு. தாத்தா, அப்பா எங்க இருக்காரு? நான் அவர்கிட்ட முக்கியமா பேசி ஆகணும். அவர் போனும் ஆஃப்ல இருக்கு, ஆபீஸ்லயும் ஆள் இல்ல. எங்க அவரு? அட, உங்க அப்பா ஒன்றும் எருமாடு இல்லை. சாப்பிட புல்லு இல்லைன்னா வெளியூர்ல போய் சாப்பிட்றதுக்கு. ஏதாவது ஒரு மீட்டிங்ல பிஸியா இருந்திருப்பான், போனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். வந்துடுவான். என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல? சொல்றதுக்கு எதுவுமே இல்ல தாத்தா. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னு. இத்தனை நாளா நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன்? அம்மாவுக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அம்மா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை தேவயானி உங்ககிட்ட நேரடியா சொன்னாளா? எனக்கே திடீர்னு தான் தெரிய வந்துச்சு தாத்தா. அவங்க இன்னைக்கு பிரியாவை தனியா சந்திச்சு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க. அதுக்கு என்ன காரணம் நீ கேட்க முயற்சி பண்ணலையா? காரணமா? என்கிட்ட காரணத்தை வேற கேக்குறீங்களா? அம்மா பேசுனதை என் காதால நானே கேட்டேன் தாத்தா. உண்மையை சொல்லணும்னா அம்மாவுக்கு பிரியாவை பிடிக்கவே இல்லை. இது வரைக்கும் அம்மா ஆட்டது எல்லாமே நாடகம் தாத்தா, நாடகம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவ உன்னோட அம்மா, உன்னை பெத்த அம்மா. உன்னை பக்கத்துல போட்டு தாலாட்டு பாடி உன்னை வளர்த்துருக்காங்க. உன்னோட நல்லது கெட்டது அவளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவளை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பேசல தாத்தா, மலைச்சு போயிட்டேன். நான் என் காதால கேட்டேன், கண்ணால பார்த்தேன். அவங்களை எப்படி என்னால் நம்ப முடியும்? நீ கண்ணால பார்த்தேங்கிறதும் பொய், காதால கேட்டேங்கிறதும் பொய். தேவயானி அந்த மாதிரி எந்த காரியமும் பண்ண மாட்டா. அதை நீ புரிஞ்சுக்க. உனக்கு உங்க அம்மாவால சின்ன பாதிப்பு கூட ஏற்படாது. அப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் ஏன் அம்மா இப்படி பண்ணாங்க? என்னன்னு சொல்லுங்களேன். இதுக்கு பதில நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுக்க. ஏன் அவர் தேவயானிய இந்த மாதிரி பண்ணணும்னு வற்புறுத்திக்கிட்டு இருக்காருன்னு. டாடி ஏன் அப்படி நினைக்கணும்? அப்போ உங்க அம்மா மட்டும் ஏன் அப்படி நினைக்கணும்? வா கண்ணா வா, சாபாஷ். உங்க அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு நீ நல்ல பேர் தான் கொடுத்துருக்க. வா. ஆனா அப்பா ஏன் இப்படி? அட, உனக்கு வேணா அவன் அப்பாவா இருக்கலாம். ஆனா எனக்கு நான் என்னத்த சொல்றது? என்ன என் பையனாச்சு அவன். எனக்கு அவனை பத்தி உள்ள வெளியே எல்லாம் தெரியும். அவனை இன்ச் பை இன்ச் அளந்து வச்சிருக்கேன். இதோ வந்துட்டானே உங்க அப்பன். உன் கேள்விக்கான பதில அவங்கிட்ட கேளு. கேளு இவனை. இவனுக்கு ஏன் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு கேளு. Dad? Dad? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Dad? Dad, நான் சொல்றது கேளுங்க. Dad?
டாட் ஏன் நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க? நான் சொல்றத கேளுங்க. டாட், உங்களுக்கு இந்த கல்யாணத்தினால ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. ஏன் இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல? இல்லனா பிரியா மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கா? டாட் ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் பையன் இந்த சம்பந்தமே வேணான்னு சொல்லிடுவான். ஆனா ஏன் டாட்? ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேர் தான் காரணம். நம்ம குடும்பத்துக்கே அது களங்கத்தை ஏற்படுத்திடும். அவளோட கடந்த காலம் நம்ம வருங்காலத்தையே சீரழிச்சிரும் சொல்ல வரேன். அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம அவளை பார்க்காம இவ்வளவு பெரிய முடிவாப்பா? அப்பா நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மை கிடையாதுப்பா. அவ என்கிட்டயோ அம்மா கிட்டயோ நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிட்டாப்பா. நாங்க 2 பேருமே நடந்த எல்லா உண்மையும் ஏத்துக்கிட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அப்பா அந்த பொண்ணு மானம் மரியாதைக்காக சண்டை போட்டிருக்காப்பா. துணிச்சலா சண்டை போட்டிருக்கா. இது பெருமைப்பட வேண்டிய விஷயம்ப்பா. ஏன்பா நீங்க எங்க கல்யாணத்தை தடுக்கிறீங்க? அப்பா நான் பிரியாவை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. எனக்காக ப்ளீஸ் அவளை புரிஞ்சுக்கோங்கப்பா. நீ தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் ஆதித்யா. ஒருவேளை பையன் நெருப்புல குதிக்க அடம் பிடிச்சான்னா அவனை தடுத்து காப்பாத்துறது ஒரு அப்பனோட கடமை. நான் அடம் பிடிக்கல, என் விருப்பம், என்னோட தனிப்பட்ட விருப்பம், என் காதல்பா. அப்பா உங்க பையனுக்காக, உங்க பையனோட காதலுக்காக ப்ளீஸ் பா இதை ஏத்துக்கோங்கப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. ஏன் சொல்றத கேட்காம அடம் பிடிக்காத ஆதித்யா. சொல்றத புரிஞ்சுக்க. அந்த பொண்ணு என் வீட்டு மருமகளா ஆக முடியாதுன்னா ஆக முடியாதுன்னு தான் அர்த்தம். சரிப்பா, இதுதான் உங்க விருப்பம்னா அப்படியே நடக்கட்டும்பா. சரி, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். கண்ணா, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. எனக்கு தெரியும் என் பையன் என் பேச்சை என்னைக்கும் தட்ட மாட்டான். அந்த நம்பிக்கை இருக்கு. நேத்து பார்க்க மறந்துட்டு தெரியுமா? நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேங்க, கண்டிப்பா சாப்பிட்டேன். இங்க பாருங்க, நான் கொஞ்சம் உடனே போய் ஆகணும். ஏன் சம்மந்திமா? அது அது வந்து மாமாக்கு மருந்து வாங்கிட்டு வந்தேன். அது அவருக்கு கொடுக்கறதுக்கு மறந்துட்டு அப்படியே ஷெல்ஃப்ல வச்சுட்டு வந்துட்டேன். அவர் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மருந்து அவருக்கு கொடுத்தாகணும். அதனால நான் இப்பவே வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. ஆரோக்கியத்தை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வா. அக்கா, நாங்களும் கூடவே வரேன். அட இல்ல இல்ல இல்ல, நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரியா? நான் இப்ப வந்துடுறேன். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. இப்ப அவங்க மாத்திரை கொடுக்கறதுக்காக போல, ஆதித்யாவோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக போறாங்க. அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால இவங்களால தாங்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஆகட்டும்பா. பிரியா இந்த வீட்டோட மருமகளா வர மாட்டா. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அவ என்னோட பொண்டாட்டியா எப்பவோ ஆயிட்டாப்பா. என்ன நீ என்ன சொல்ற? நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன்ப்பா. கோயில சாமிக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கே அவளை நான் என் பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேன்ப்பா. கடவுள் முன்னிலையில நான் அவளுக்கு மாலை போட்டேன்ப்பா. நம்ம கலாச்சாரத்துப்படி இனிமே அதை மாத்த முடியாதுப்பா. மானசீகமா நான் அவ புருஷன் ஆயிட்டேன்ப்பா. ஒரு நல்ல புருஷனோட கடமை என்ன தெரியுமா? காலம் முழுக்க பொண்டாட்டியை கைவிடாம பாத்துக்கணும். ஒருவேளை நீங்க பிரியாவை மருமகளை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, கோவில் முன்னால அந்த கடவுளை சாட்சியா வச்சு என்னோட மனைவியா முழு மனசோட பிரியாவை ஏத்துக்கிட்டப்ப
இந்த வீட்டில் இருந்தா அந்த கடமையை என்னால் நிறைவேற்ற முடியாது டாட். அதனால நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் டாட். என்ன உனக்கு மூளைகளை ஏதாவது குழம்பு போயிடுச்சா ஆதி? இப்படி குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்க? உனக்கு பிடிச்ச உன் டேடியை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு நீ போயிடுவியா? அது எப்படி உன்னால முடியும்? டாட், நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுதான். ஆனா என் தோல் மேலையும் பொறுப்புன்னு ஒண்ணு ஏறிடுச்சு டாட். நீங்க தான் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் சரி, நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வாக்கு எல்லா சூழ்நிலையிலும் நிறைவேற்றி ஆகணும்னு. இந்த வீட்டில் இருந்து என்னால அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாதுப்பா. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்ல. இந்த ஆதிக்கு அந்த பிரியா என்ன மந்திரம் போட்டு வச்சிருக்கா? அவ இல்லாம இவனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஆமா உத்திரமா, இப்ப நம்மள எல்லாம் மறந்துட்டாரு. உங்களையே எடுத்துக்கோங்களேன், கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா இன்னமும் உங்க வீட்டுக்காரர் உங்க பேரையே தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி கூட உங்களுக்கு ஆரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சிட்டு, ஜெகதீஷ் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருல? எனக்கு தெரியும். பார்ட்டி அன்னைக்கு உன் கூட எவ்வளவு அன்பா பேசிட்டு இருந்தாருல. புருஷனை நம்ம கைக்குள்ள எப்படி வச்சிருக்கிறதுன்னு எல்லா பொண்ணுங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லனா எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அவங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா உங்க மனசு வேற பக்கமா போயிடும். நீங்க சொல்றது உண்மையிலே கரெக்ட் தான் உத்திரமா. அதனாலதான் என்னோட வீட்டுக்காரரை என் அன்பு வழியில சிக்க வச்சு கைக்குள்ளே வச்சிருக்கேன். இது என்ன புது விஷயமா என்ன? அதுதான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆமா ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு அன்பா வச்சிருக்கோம். அவர் என்ன எப்படி கவனிச்சுக்கிறார் தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம்? என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, ஒரு விஷயமும் இல்ல. பாருமா, ஏதோ விஷயம் இருக்கு. சொல்லுமா, என்ன விஷயம்? உண்மையை சொல்லவா இல்ல பொய் சொல்லவா? நான் உன்னோட அம்மா. நீ எதையும் சொல்லலைன்னாலும் உன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா, எல்லா புருஷங்களும் அவங்கவுங்க பொண்டாட்டிங்களை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க, எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆனா என்னோட புருஷன், அவர் மட்டும் ஏன் என் கிட்ட கூட வரமாட்டேங்கிறாருன்னு தெரியல. ஏமா என்கிட்ட அப்படி என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. நானும் அவரை நல்லதா பாத்துக்கிறேன், அவரை ரொம்ப விரும்புறேன். அவரோட பெயர்ல தான் இந்த மருதாணியை வச்சிருக்கேன். எனக்கு தெரியல கௌதம் அவரோட மனசுல எனக்கு எப்ப இடம் கொடுப்பாருன்னு. இடம் கேட்கறதுனால மட்டும் கிடைக்காது. புத்திசாலித்தனமா அதை பிடிக்க கத்துக்கணும். அத முழு மனசோட முயற்சி பண்ண நிச்சயமா உனக்கு உன் புருஷன் கிடைச்சிருவாரு. கூடிய சீக்கிரமே. அம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவிங்கிற உறவுல
என்னால ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியல. எனக்கும் மனசுன்னு இருக்கு. நானும் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். உத்ரா ஆண்டி எப்படி அவங்க புருஷன் கூட இருக்காங்களோ அந்த மாதிரி, சிட்டும் ஜெகதீஷும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி உறவுதான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எப்படி ஆதித்யா பிரியா கிட்ட அன்பா இருக்காரோ அது மாதிரி அவரும் என்கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு